ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லட்சத்தில் ஒருவருக்கு வரும் சந்திரிகா யோகம். இதன் தலைப்பு. உபயோகங்கள் பலவற்றை பார்த்துட்டு வரோம். அதில் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை தரக்கூடிய யோகம் இந்த சந்திரிகா யோகம். இந்த யோகம் நமது ராசியின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கப்பெறும் ஒரு யோகமாகும். சந்திரனை அடிப்படையாக கொண்டு வரும் சில யோகங்களில் இது கொஞ்சம் அபூர்வமான யோகம். 1,00,000 பேருக்கு ஒருத்தருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான யோகமும் கூட. ஏன்னா இதனுடைய கிரக இணைவுகளும் ரொம்ப அபூர்வமாக இருந்தாகணும். நீங்கள் ஏதோ ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு சனி சேர்ந்துருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த குருவும் சனியும் சேர்றதுங்கிறதே பார்த்திங்கன்னா 16 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நிகழும். அப்போ அதுலேயே நிறைய ஃபில்டர் ஆகிடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு சனி சேர்க்கை. உதாரணமாக நீங்கள் மேச ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா ரிஷபத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருக்கணும். நீங்கள் கடக ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா சிம்மத்தில் குரு சனி சேர்ந்துருக்கணும். இப்போ நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா தனுசில் குரு சனி சேர்ந்துருக்கணும். அந்த மாதிரியான அமைப்பு. 2ஆம் இடத்தில் சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல குரு சனி சேர்க்கையும் 3ஆம் இடத்தில் செவ்வாயின் இழுப்பும் 8ஆம் வீட்டில் சுக்கிரனும் இருக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? இத்தனை கண்டிஷனும் சேர்ந்து வரணும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் கடக ராசியில் பிறந்திருக்கார். இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல குருவும் சனியும் சேர்ந்துருக்காங்க சிம்மத்தில். இப்போ 3ஆம் இடம்ங்கிறது சந்திரனுக்கு 3ஆம் இடமாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் கன்னியில் இருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல குரு சனி, 3ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடமான மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கார். புரியுதுங்களா? இந்த விதி பொருந்தி வரணும். அபூர்வமாக தான் நிகழும். ஆனாலும் நிகழும் யோகங்களில் இதுவும் ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு கும்பராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கும்பராசிக்கு 2ஆம் இடமான மீனத்தில் குரு சனி சேர்க்கை. கும்பராசி மீனத்தில் குரு சனி சேர்க்கை. 3ஆம் இடத்துல செவ்வாய் மேசத்தில் ஆட்சி. சுக்கிரன் கும்பத்துக்கு 8ஆம் வீடான கன்னியில் இருக்கார், நீச்சம். இந்த அமைப்பில் இருக்கிறது தான் இந்த சந்திரிகா யோகம். புரிஞ்சுங்களா? அபூர்வமாக தான் நிகழும். ஆனால் ரொம்ப 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 அருமையான யோகங்களில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த விதிகள் சரியாக பொருந்தி வர்ற ஜாதகங்கள் பிறப்பாலேயே பெரும் தனக்காரங்கிற அடிப்படையில் தான் பிறப்பாங்க. அவங்க பிறக்கும்போதே பெரிய பரம்பரையை கொண்ட குடும்பத்தில் தான் பிறப்பாங்க. சொல்வாக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க. வசதி வாய்ப்புகள் வளர வளர அதிகரித்து கொண்டே போகக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. நல்ல கல்வி இருக்கும். அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும். பூமியில் இன்றியமையாத மனிதர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. உற்றார் உறவுகளால் பாராட்டப்படும் அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்று இருப்பார்கள். எதுக்குமே பஞ்சம்ங்கிறது இருக்காது. இந்த பான் வித் சில்வர் ஸ்பூன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா? பிறக்கும் போதே வெள்ளி ஸ்பூனோட பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி. அது தங்க ஸ்பூன்னு கூட மாற்றிக்கலாம். இந்த பான் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படிங்கிறது மாதிரி. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தரக்கூடிய யோகங்களில் இதுவும் ஒன்று. இது சந்திரனுடைய அடிப்படையில் கிடைக்கப்படுற யோகங்கிறதுனால இதுக்கு லக்னாதிபதிக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது. லக்னாதிபதி உங்களுக்கு யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருசனி சேர்க்கை, 3ஆம் இடத்தில் செவ்வாயின் நிலை, 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இதில் இவங்களாம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையணுங்கிற விதி கூட கிடையாது. ஏன்னா இந்த கிரக இணைவுகள் சரியாக அமையிறதே லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். கோடியில் ஒருத்தருக்காக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பல லட்சங்களில் ஒருத்தருக்கு அமையிறதுங்கிறது மாதிரியான யோகமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த கிரக இணைவுகள் ரொம்ப அபூர்வமாக எப்பயாவது தான் ஏற்படும். புரியுதுங்களா? இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடம் குருசனி இணையும் போது, குருசனி இணையிறதே ஒரு அருமையான அமைப்பு தான். த மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி, தன்னுடைய வாழ்வியலை தானே தீர்மானித்து கொள்பவர்கள்னு நான் நிறைய காணொலியில் சொல்லியிருப்பேன். குருவும் சனியும் இணைஞ்சு நல்ல ஸ்தானங்களில் இருந்தாங்கன்னா, லக்னத்துக்கு அது மறைவில்லாமல் இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் திட்டம் போட்டு காய் நகர்த்தி சரியான பாதையில் சென்று நிச்சயமாக உயர்நிலை யோகிதைகள் அடைவீர்கள்னு சொல்லியிருக்கோம். அந்த விதி இதுலேயும் வரும். இது சந்திர லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இது அமையப்பெறதுங்கிறதும், 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் வலுவோடு இருக்கிறதுங்கிறதும், 8ஆம் இடம் ராசிக்கு 8ஆம் இடமாக இருந்தாலும் சுக்கிரன் அமரும்போது அது நல்ல ஒரு புகழ், வளர்ச்சி, நீண்ட ஆயுள் பலம், பொருளாதார வெற்றிகள் போன்றவற்றை தருவது, தெய்வ அனுகூல காரியங்களை செய்கிறது, குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக பெற்றவர்களாக இருக்கிறது, குலம் செழிக்க என்னென்ன செய்யணுமோ அதை பூரா செய்கிறது, பித்ரு காரியங்களை எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருதுங்கிற மாதிரியான எல்லா விதமான அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியது சந்திரிகா யோகம்.
புரியுதுங்களா? சந்திரனின் அடிப்படையில் இந்த யோகம் உங்களுக்கு சற்று அபூர்வமான யோகம் தான்னாலும் கூட கிடைக்க பெற்றுட்டால் நீங்கள்லாம் வந்து கொடுத்து வைத்த அமைப்பு அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவீங்க. மிகச்சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய யோகங்களில் இதுவும் ஒன்று. ஒரு ரிஷபராசி பிறந்திருக்காரு, சந்திரன் இயற்கையாகவே உச்சமாகிறார். 2ஆம் இடம் மிதுனத்தில் குருவும் சனியும் அருமையான ஒரு இணைவு. அடுத்து 3ஆம் இடத்துல செவ்வாய், வீடு கொடுத்தவன் உச்சங்கிறனால அவருக்கும் ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்துடும். இந்த ரிஷபராசிக்கு 8ஆம் வீடான தனுசு வீட்டில் சுக்கர். அருமையான இந்த அமைப்பை அப்படியே யோசிச்சு பாருங்கள். இதுதான் சந்திரிகா யோகம். வளர்ச்சிகரமான யோகங்களில் ஒன்றா இந்த யோகம் வர்றதுனால இந்த அமைப்பில் ஒரு குழந்தை உங்களுக்கு பிறந்துருச்சுனாலே அந்த குடும்பமே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக பிறக்கும்போதே பெரிய அளவில் தான் இருப்பாங்க. அதே இப்போ பிறக்கும்போதே ஒரு 10 கோடிக்கு சொந்தமான ஒரு குடும்பத்தில் பிறக்கிற அந்த குழந்தை வளரும்போது பார்த்திங்கன்னா அந்த 10 கோடி 20 ஆகி 20 40 ஆகி 40 60 ஆகி 100 கோடி அப்படிங்கிற லெவலில் வளர்ந்துடும். ஃபேமிலியே வளரும். ஃபேமிலி வளர்ச்சி அடைகிறதோடு மட்டும் அல்லாமல் இவங்க சுற்றம் சூழலும் வளர்ச்சி அடையும். அதேமாதிரி அந்த ஜாதகர், இந்த சந்திரிகா யோகம் அமைய பெற்று இருக்கிற ஜாதகரும் பார்த்திங்கன்னா அறிவில் சிறந்தவராக இருப்பார், பொருளாதாரத்தில் சிறந்தவராக இருப்பார், நல்ல புத்தி கூர்மை இருக்கும். தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் மற்றவர்கள் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை எட்டி பிடிப்பாங்க. தோன்றி புகழுடன் தோன்றுக அப்படின்னு ஒரு வள்ளுவர் வாக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த வாக்கை சரியாக ஃபாலோ பண்ணி ஜெயிக்க வைக்கிற யோகங்களில் இதுவும் ஒன்றுங்க. ஏன்னா இந்த கிரக இணைவுகள் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. குரு சனி இணையிறதுங்கிறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதோடு சேர்ந்து 3ஆம் இடம் ஓஜயஸ்தானத்தில் செவ்வாய் அமரணும், ப்ளஸ் 8ஆம் இடத்துல சுக்கிரன் அமரணுங்கிற எல்லா கண்டிஷன்களும் நிறைவாக சரியாக அமைய பெற்றும் போது இது வந்து ஒரு அசைக்க முடியாத வெற்றியாளர்களை உருவாக்கும் யோகங்களில் ஒன்றாக வந்து விடுகிறது. அப்படிங்கிறதான் மிகைப்படுத்தப்படாத ஒன்று. இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைத்தவருங்கிற அமைப்பில் வாழ்க்கையில் தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் தான். பட்டம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து, பொருளாதார வெற்றி, பேர் சொன்னால் தெரியுங்கிற மாதிரியான குடும்ப அமைப்பு, நல்ல உடலில் தேக ஆரோக்கியம், தெளிந்த கூர்மதி அறிவு, அதிகாரமிக்க பதவிகளுக்கு போய் உட்காரக்கூடிய யோகிதைகள், உங்களை வந்து ஒரு 1000 பேர் பின்பற்றுவார்கள்ங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது அனைத்தையுமே உருவாக்கி தரக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருந்தே ஆகணும். இதில் வந்து அது அங்கே இருக்கே சார், இது இங்கே இருக்கே சார், இதனால் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. ஏன்னா இது யோகங்கள்லேயே அபூர்வமான யோகம்தான். சந்திரனுக்கு 2ல் குருசனி இருக்கணும், 3ல் செவ்வாய் இருக்கணும், 8ல் சுக்கிரன் இருக்கணும். இவங்க ஆட்சியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த கிரக அமைப்பு, கிரக இணைவே கிடச்சிருச்சுனாலே நீங்கள் ஒரு வெற்றிகரமான மனிதர் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.